விவசாயத்தின் முக்கிய தேவைகளில் ஒன்றாக நீர்ப்பாசனம் விளங்குகிறது. எனினும் பல ஏக்கர் பயிர் நிலங்களுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய பெரும்பாலான குளங்கள் இன்று கவனிப்பாரற்று காணப்படுகின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள உயிலம் குளத்தின் ஊடாக 150 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலத்திற்கான நீரை பாய்ச்ச முடியும். குளத்தின் ஆழம் குறைவாக காணப்படுவதோடு வான் பாயும் பகுதி தாழ்வாக காணப்படுகின்றமையினால் போதிய அளவு நீரினை சேமிக்க முடியாதுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். வடக்கின் வசந்தத்தில் குளங்களை புனரமைப்பு செய்யறதுக்காண்டி நிறைய நிதி ஒதுக்கப்பட்டது. அப்படி இருந்தும் எங்களோட குளத்தை ஆக்கள் திரும்பி பார்க்கவே இல்லை. எங்களுக்கு இந்த குளத்தை ஆழப்படுத்தி இந்த பண்டை கொஞ்சம் நல்லா செஞ்சு தந்து கலிங்கி எல்லாம் வடிவா திருத்தி தந்தா நாங்க ஒரு ஏக்கர் நெற்சேகை செஞ்சு நிறைய செய்யலாம். இந்த குளம் மண்ணாலே நிறுவப்பட்டு கிடக்கு. சரி, அந்த மண் தோண்டி இந்த பண்டுக்கோ இல்லை அந்த மண்ணை வேறு எங்கேயும் கொண்டு போய் போட்டோ குளத்தை ஆழப்படுத்தணும் முக்கியம். இந்த குளத்துக்கு எந்த விதமான அபிவிருத்தியும் அரசாங்கத்தாலேயோ இல்லை வேறு நிறுவனங்களாலேயோ இதுவரையும் செய்யப்படவில்லை. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் விவசாயத்துறையை மேம்படுத்த ஒதுக்கப்பட்ட 3360 மில்லியன் ரூபாவிற்கு நேர்ந்தது என்ன? உயிலம் குளம் அந்த திட்டத்தில் உள்வாங்கப்படாமைக்கான காரணம் என்ன? நிதி செலவிடப்பட்டமை தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான குளங்கள் புனரமைக்கப்படாமைக்கான காரணத்தை மக்கள் பிரதிநிதிகளால் தெளிவுபடுத்த இயலாமைக்கான காரணம் என்ன?